Hi friends, welcome to Kamadhenu Akshayam. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோயம்புத்தூர் ஸ்டைல் தாளிச்சோறு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு கப் சாதம் எடுத்துருக்கேங்க. இது மாதிரி தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக இஞ்சி துண்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இனி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா மட்டும் இப்போ சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிடலாங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். முதல்ல இதை நல்லா கலந்து விட்டுடலாம். சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி சமையல் தாங்க இது. நம்ம காய் எதுவும் வாங்காத சமயத்தில் இது செஞ்சுக்கலாம். சைடிஷ்க்கு மோர் மிளகா சுண்டை வத்தல் இருந்தால் கூட போதும், சாப்பிட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம கோயம்புத்தூர் ஸ்டைல் தாளிச்ச சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.